திரு ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் காணாமல் போயிருக்கிறதா வந்து ஒரு தகவல் கிடைச்சிது. அதை அந்த பேசிஸில் 3ஆம் தேதி இரவு 9 மணிக்கு மேன் மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அப்படி பதிவு செய்யும்போதே வந்து ஒரு 2 லெட்டர் வந்து போலீஸுக்கு கிடைச்சிது. ஒன்று வந்து மரண வாக்கு மூலம் அப்படின்ற பெயரில் ஒரு லெட்டரும், அது வந்து எஸ்பிக்காக எழுதப்பட்டு 30ஆம் தேதி கையெழுத்திடப்பட்டிருந்தது. பட் எஸ்பிகிட்ட வந்து சேரலை, கொடுக்கல. அது அந்த கம்ப்ளைண்ட் வர்ற வரைக்கும் அது எஸ்பி கைக்கு வரலை. அது ஒன்று இருந்தது. இன்னொன்று அவருடைய சிஸ்டர் சன்னுக்கு அவர் எழுதின ஒரு லெட்டர் ஒன்று இருந்துச்சு. அந்த சிஸ்டர் சன்னுக்கு அவர் எழுதின லெட்டரில் ஒரு குடும்பத்தினருக்கு கடைசியாக ஒரு குறிப்பும் சொல்லியிருக்காரு. அது ஒரு அப்பாலஜெட்டிக்காக ஒரு அந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று இருந்தது. அதில் முதல் எழுதின எஸ்பிக்கு எழுதின லெட்டரில் வந்து அவருக்கு சில கொலை மிரட்டல்கள் வந்ததாகவும், அப்புறம் சில பேர்கிட்ட கூட வந்து அவருக்கு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்கிறதாகவும், அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால அவருக்கு டெத் த்ரெட் இருக்கிறதாகவும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னாக்கா இதில் இருக்கிறவங்களுக்கு காரணமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அதை சொல்லும்போது மரண வாக்குமூலம்னு சொல்லியிருக்காரு முதல்ல. 2ஆவதாக எழுதின லெட்டர்லேயும் அதே மாதிரி சில ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் சொல்கிறாரு. ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் கடைசியாக ஃபேமிலிக்கும் சில தகவல் சொல்கிறார். இது மாதிரி உங்களுக்கெல்லாம் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறாரு. ப்ளஸ் சம் பீப்புளுக்கு மனசு கஷ்டப்படுற நடந்திருந்தால் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏதோ நடந்திருந்தது, நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து எதுவும் பழி வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுதான் எங்களுக்கு இனிஷியலாக கிடைச்ச எவிடன்ஸு. ஸோ அதை பார்க்கும்போது 4th அன்னைக்கு மார்னிங் அந்த வீட்டுக்கு பின்புறமே அவங்களுடைய அந்த தேக்கு மரங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு தோப்பில் அவருடைய பாடி வந்து டெட் பாடி வந்து கருகின நிலைமையில் கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து அந்த பாடி எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தோம். அவர் கொடுத்துருந்த அந்த லெட்டர்லாம் பேஸ் பண்ணி இது முழுசாக வந்து அந்த நேரத்தில் வந்து தற்கொலைன்னு சொல்ல முடியல. அதனால் வந்து இந்த மேன் மிஸ்ஸிங் கேஸை வந்து சந்தேக மரணம் என்ற ஒரு இதில் வந்து சேஞ்ச் பண்ணி ஆல்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாடி எடுத்துகிட்டு போகும்பொழுது, இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பாடி வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருந்தது, கறிக்கட்டையாக எரிஞ்சிருந்தது. முதுகு பக்கத்தில் எரியல, கால் பின்னங்கால் அது பெரிய அளவில் எரியல. கால்லையும் லூஸாக வந்து கம்பி சுற்றி இருந்தது. பாடியில் லூஸாக கம்பி சுற்றி இருந்தது. பட் பாடியில் வந்து ஒரு அந்த கடப்பாக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்லாப், அந்த மாதிரி ஒரு 15 சென்டிமீட்டர் × 50 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கடப்பாக்கல் அவருடைய பாடியில் முன்னாடி இருந்து கட்டப்பட்டிருந்தது. அப்புறம் அந்த பாத்திரங்களை கழுவக்கூடிய அந்த ஸ்க்ரப்பர் வந்து அவருடைய வாயில் இருந்துச்சு. இதுதான் வந்து எனக்கு அங்கே கிடைச்ச ஒரு எவிடன்ஸு. அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு 10 டீம் ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஒரு டிஎஸ்பி தலைமையில், ஒவ்வொருத்தரும் ஒரு டிஎஸ்பி தலைமையில் 10 டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஏடிஎஸ்பியும் ஓவரால் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. எஸ்பி வந்து அது எல்லா விஷயத்துலையும் அந்த இன்வெஸ்டிகேஷனை மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இதை பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிட்டு இருந்ததில் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரல. ஒரு இன்ட்ரீம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. ப்ளஸ் அவர் இந்த இன்வெஸ்டிகேஷனில் அவர் கொடுத்துருந்த அந்த 32 பேர் மென்ஷன் பண்ணியிருந்தார் அந்த லிஸ்ட்டில். அது 32 பேரையும் கூப்பிட்டு விசாரித்து அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இன்னும் புலனாய்வு செஞ்சிட்ருக்கோம்.